19ஆம் தேதி வீடியோ போடலை. ஆனால் 18ஆம் தேதி நம்ம இந்த 1060ன்ற நம்பர் எடுத்திருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, அதுலேயுமே ஒருத்தர் வந்து வின்னிங்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தார். என்னென்னா இந்த 514 1ஆந்தேதி ரிசல்ட்டு எப்படின்னா, இந்த 514 அப்படின்ற நம்பர்லேருந்து நான் இந்த 087 இந்த நம்பரை நான் வந்து ஏ போர்டில் சி போர்டில் மேட்ச் பண்ணேன். அதனால் வந்து எனக்கு ஏசி 10 வின்னிங் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 05 கேமில் வந்து மறுநாளுமே 05 ஏதாவது ஒரு நம்பர் வந்தால் 3ஆவது நாளுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதிலுமே நான் வந்து 5-0 ஆல் போர்டு போட்டு 15-10 ஆல் போர்டு போட்டேன். ஏசி 10 15 போட்டேன். 17 ஏசி வச்சேன். ஏன்னா அந்த 5-8-7 அந்த நம்பருக்கு ஏசி 17ம் 10ம் 15ம் 12ம் வச்சேன். அதனால் வந்து எனக்கு வின்னிங் கிடச்சிது. ஆல் போர்டு 10 வின்னிங் எடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்ன்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, இந்த கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம போர்டு கெஸ்ஸிங்கில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக வின்னிங் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ என்னென்னா இந்த 281 ஓகேங்களா, இந்த 281 கிராஸில் வருது. இங்கே 5ன்ற நம்பரில் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த 281ல் மேக்ஸிமம் நமக்கு வந்து இங்கே 0ன்ற நம்பரு இல்லை என்னென்ன நம்பர் பி போர்டு நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் 2810 ஓகேவா, 2810 அப்படின்ற நம்பரு இங்கே வந்துருக்கு ஓகேவா, 2810. இப்போ நமக்கு இங்கே அதில் வந்து இங்கே 2ன்ற நம்பர் ஸ்டார்ட் பண்ணி 81 ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா அடுத்து 0ன்ற நம்பர் நிற்கிது. ஸோ இந்த 0ன்ற நம்பரு பி போர்டில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, 0 ஓகேவா. அடுத்த நம்பரு இது ஃபஸ்ட்டு ஒரு 0ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். அடுத்த நம்பரு இதில் என்ன மேட்ச் ஆகுன்னு பார்ப்போம். பி போர்டுக்கான நம்பர் எடுத்துன்னுட்ருக்கோம். இதில் இங்கே பாருங்கள் 0081 அப்படின்ற ஒரு நம்பரு இருக்குங்க, 0081. ஸோ இந்த நம்பரு பார்த்து வச்சிங்க. சீக்கிரமாகவே இந்த 0081 4D பாக்ஸ்லேயே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு குழு இருக்குது, சொல்கிறேன். இது பாருங்கள் 0081 ஓகேங்களா. இந்த நம்பரை பார்த்து வச்சிங்க. இல்லை 018 அப்படின்ற நம்பரு வெளியே பாக்ஸில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, 018. அதில் பார்க்கும்போது இப்போ 00 வந்துச்சு. இந்த 8ன்ற நம்பரு பி போர்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, 8ன்ற நம்பரு. ஸோ பார்ப்போம் இந்த 2 நம்பரு. அடுத்து பார்த்திங்கன்னா பி போர்டில் நம்ம என்ன எடுத்துக்கணும், 0 எடுத்துருக்கோம், 8ன்ற நம்பர் எடுத்துருக்கோம் ஓகேவா. அதனால் 4ன்ற நம்பர் வரத்துக்கான மேட்ச் இருக்குது. எப்படின்னா 814. இங்கே பாருங்கள், இந்த பச்சை கலர் மார்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 4ல் ஆரம்பித்து 1 அப்படின்ற நம்பரில் முடியுது. மேலே 1ன்ற நம்பரில் ஆரம்பித்து கீழே 4ன்ற நம்பர் வரைக்கும் நான் கட்டம் போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த 8 இந்த 1 இப்போ இங்கே 2ன்ற நம்பர் வந்து போச்சு. இப்போ இந்த 4ன்ற நம்பர் நிற்கிது. இந்த 4ன்ற நம்பர் நமக்கு பி போர்டில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா. 4 இந்த 4ன்ற நம்பர் பி போர்டில். அப்போ நமக்கு 084 இந்த மாதிரி நம்பரை நாம் பி போர்டில் எடுத்துருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏ போர்ட்லையுமே 4ன்ற நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பாருங்கள், இந்த 4 இங்கே பாருங்கள் 4514 அப்படின்னு இங்கே இருக்குது ஓகேங்களா. அடுத்து இது கிராஸில் மார்க் போடாமல் விட்டுருக்கேன் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே இந்த இதில் பாருங்கள், இந்த பச்சை கலர்லேயே வந்து இங்கே 4ன்ற நம்பர் தான் இது. இது வந்து 4 ஓகேங்களா. அப்போ 4ன்ற நம்பரு ஏ போர்டில் இங்கே பாருங்கள் 5414 அப்படின்ற நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா இருக்கும் 4514 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு 4ன்ற நம்பரு ஏ போர்டு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பர் பார்த்துக்குங்க 8541. இந்த நம்பருக்கு அடுத்து என்ன நம்பர் வரணும், நம்ம ரெகுலர் வீடியோ பார்க்கறது தெரியும், 0ன்ற நம்பர் தான் இறங்கணும். அதுக்கு இங்கே இருக்கிறத பார்த்துட்டு போயிடுவோம். இங்கே பாருங்கள் 6120 ஸோ 6120. இதில் பார்த்திங்கன்னா 62810. இப்போ நமக்கு இந்த 2 6 இந்த 6 ஓகேங்களா. அப்புறம் பாருங்கள் இந்த 2 2 இங்கே ஒரு 2 ஓகேங்களா, 6 2. இப்போ இந்த 1 இங்கே 1 இங்கே ஒரு 1. இப்போ மீதமாக இருக்கிற நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 இடத்துலையுமே 0ன்ற நம்பர் தான் நமக்கு நிற்கிது. ஸோ அந்த 0ன்ற நம்பரு ஏ போர்டில் வரலாம். ஸோ 0ன்ற நம்பர். அப்போ நமக்கு இங்கே ஏ போர்டில் 0 4 2 நம்பரை மேட்ச் பண்ணிக்கோங்க. சி போர்டில் நம்ம 4 அடுத்து 8
அடுத்து 0. ஓகேவா? இந்த 3 நம்பரை மேட்ச் பண்ணிக்கங்க. சி போர்டு என்ன மேட்ச் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, சி போர்டுக்கு பாருங்கள் 4, 5, 8 இதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும்? 7ன்ற நம்பர் தான் வரணும். ஓகேங்களா? அதுதான் வந்து கேமு. ஓகேவா? ஏன்னா இந்த 4, 5, 7, 4க்கு அப்புறம் அதாவது 5874 அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்குதுல்ல, ரெகுலராக நம்ம செட் நம்பர் பார்ப்போம்ல, அதனுடைய அடுத்த நம்பர் என்ன வரணும்னா 7 தான் வரணும் அந்த செட்டில். சரி, இங்கே 0க்கு இன்னொரு நம்பர் வரணும்ல, அதாவது இங்கே பாருங்கள், இங்கே கோடு போகிறதுல பாருங்கள், கீழேருந்து மேலே 5க்கு 5, 4க்கு 4, இந்த 1க்கு 1, அப்போ திரும்ப இந்த 0 தான் வரணும். ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 8லிருந்து அந்த 0 வரைக்குமான ஒரு செட் அது. இந்த 8லிருந்து எப்படின்னா, அது அடிக்கடிக்கு மேட்ச் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள் 4, மேலேருந்து பாருங்கள் 4, 1, 5, 0. ஓகேவா? இங்கே பாருங்கள் 5, 8, 0, 1. ஸோ இந்த 801, 501ஓட என்ன நம்பர் மேட்ச் ஆகுன்றது தான். இந்த 5 நம்பருமே பாருங்கள் இங்கே கரெக்டாக இறங்கியிருக்கும் அப்படியே. 4, 1, 5, 4, 5, 1, 0, 8 இந்த 5 நம்பர் தான் இப்போ நமக்கு ஏ போர்டில். இதில் என்ன நம்பர் வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு 8ன்ற நம்பர் வந்துச்சு. இப்போ இந்த 8ன்ற நம்பரு, அப்புறம் 5, 4, 1 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த 0ன்ற நம்பர் தான் பேலன்ஸு. ஸோ அந்த 0ன்ற நம்பர் ஏ போர்டில் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ நம்ம இப்படி எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா எடுக்கலாம் இந்த நம்பருங்களை? ஃபஸ்ட்டு நம்ம 0, 47 அப்படின்னு எடுக்கலாம். அப்புறம் இந்த 0, 77 அப்படின்னு எடுக்கலாம். 0 007 அப்படின்னு எடுக்கலாம். அடுத்தடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 087 அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கலாம். 087, 0 அதாவது மேக்ஸிமம் நான் வந்து 2 நம்பரும் இங்கே 3 நம்பருமே கொடுத்துருக்குறேன். அந்த 3 நம்பருமே இங்கே செட் பண்ணிட்டேன். இந்த சி போர்டில் நான் 7ன்ற நம்பரை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதை செட் பண்ணியிருக்கு. இதை 4ன்ற நம்பர் வைக்கலாம். 084, 004, 044 அந்த மாதிரி வைக்கலாம். அதே மாதிரி ஏ போர்டில் 4 வச்சு செட் பண்ணிங்கன்னா 487, 407, 447. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வச்சு நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் போர்டு இது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள் ஃபஸ்ட்டில். எனக்கு தெரிஞ்சு இந்த 07 ஏசி ஓகேவா, ஒரு செட்டு ப்ளே பண்ணுங்கள். அது மேக்ஸிமம் 087ன்ற நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி 087 அப்படின்னு வந்துச்சுன்னா இருங்க வரேன். இந்த 40, 87 அப்படின்ற நம்பர் தான் வரணும். ஓகேவா? 50, 87, 40, 87 இந்த 2 நம்பர் தான் அந்த செட்டாக வரணும். நான் மேக்ஸிமம் 40, 87ன்ற நம்பருக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த போர்டெல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா இந்த 40, 87 கண்டிப்பாக வரும். இந்த 10ன்ற நம்பர் ஏற்கனவே நம்ம எடுத்தோம். அன்றைக்கி 408 வந்துருச்சு. ஸோ 408 கூட நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னே எடுத்தோம். எப்படின்னா பாருங்கள், இந்த 200க்கு அடுத்த நாள் நம்ம 408 அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் எடுத்தோம். ஆனால் இந்த வீடியோ வந்து ஓப்பனில் போட்டேன்னா இல்லை மெம்பர்ஷிப்பில் போட்டேனான்னு தெரில. ஆனால் 408ன்ற நம்பர் டைரெக்டாக எடுத்திருந்தோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுவுமே இந்த 00 பிசியுமே நம்ம 800, 200, 6200 அப்படின்னு எடுத்தோம். அப்புறம் 8600ன்னு எடுத்தோம். 0 வந்து வந்தால் 00 தான் வரணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுபடியே கரெக்டாக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நாள் தள்ளி வருது, என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் 05, 08 அங்கே 06 அப்படி இல்லைன்னா 07ன்னு வந்திருக்கணும், இல்லை 01ன்னு தான் வந்திருக்கணும். அதை திருப்பி 10ன்ற நம்பர் கரெக்டாக வந்திருக்கு. எப்படின்னா 05 அதாவது 1, 3, 5 அந்த செட்டில் இப்படி இந்த 1, 3, 5க்கு இங்கே 1 அதாவது ஃபஸ்ட்டு வந்து 0வோட 5, அப்புறம் 0வோட 3, அப்புறம் 0வோட 1 அந்த மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 00க்கு 05 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே 08 டைரெக்டு, 0008 அது கீழே இறங்கினா 06 அதாவது ரெட்டை நம்பருங்க. அதாவது 0வோட ரெட்டை நம்பர் சேர்க்கும் போது இந்த 5க்கு 0, இந்த 8க்கு டைரெக்டாக மறுபடியும் ஒரு நம்பர் 6ன்ற நம்பருக்கு ஆப்போசிட் வச்சா 60 அப்படின்ற நம்பரு அப்படியுமே மேட்ச் பண்ணியிருக்கலாம். ஆக மொத்தத்தில்
0-5ன்னு கேமில் வந்து மறுநாளுமே 0-5 வந்துச்சுன்னா, அதுக்கு மறுநாளுமே திரும்பவும் 5-0 கேமில் வருன்றது தான் நம்ம நிறைய முறை பார்த்தது. அதுக்கு நிறைய வந்து நம்ம சொல்லலாம். ஒரு சில நேரத்தில் வராமல் போகலாம். ஆனால் பாருங்கள், இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. ஸோ சிங்கிள் போர்டு விளையாடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இங்கே பாருங்கள் 0, 0, 0 அந்த மாதிரி. அதாவது இந்த 5ன்ற நம்பரில் அது ஒரு நமக்கு எப்போவுமே நம்ம நிறைய முறை பார்த்தது தான். இங்கே பாருங்கள் 0, இங்கே ஒரு 0. அப்போ மறுநாள் ஆல் போர்டு நீங்கள் 0, 5 சும்மா ஒரு 5 செட்டு போட்டிங்கன்னா கூட இங்கே பாருங்கள் 5ன்ற நம்பரு வந்துடும். பாருங்கள் திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க 0, 5 திரும்பவும் ஒரு 5. ஸோ அதனால் அந்த 0, 5ன்ற நம்பரில் மட்டும் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நல்லாவே கிடைக்குது. அதனால் பாருங்கள் திரும்ப இந்த மாதிரியே வந்து வரும்போது அதை கரெக்டாக செட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 50, 80, 60 அதாவது 00, 80, 60ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு கரெக்டாகவே வந்துருக்கு. ஸோ அதனால் இப்போ என்னென்னு பாருங்கள், இந்த 53க்கு 08, 53க்கு 08, இந்த 01க்கு 10, இந்த 54க்கு என்ன நம்பர் வரணும் அப்படின்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு வேளை நான் வீடியோ போட்டிருந்தா பிசியில் 65 அப்படின்ற நம்பர் தான் கொடுத்துருப்பேன். எப்படின்னா இந்த 53க்கு இங்கே 08 ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிடுச்சு. அப்போ இந்த 10ன்ற நம்பரை ஃபுல் ஆப்போசிட்டு 65 வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் எடுத்திருப்பேன். ஏன்னா அது நிறைய இடத்துல மேட்ச் பண்ணி வச்சேன். இங்கே பாருங்கள் 80க்கு ஒரு 51 இந்த இடத்துல பாருங்கள் 80 இருக்குதுல்ல, இந்த 80 அப்படின்ற நம்பருக்கு நமக்கு இங்கே 08ன்னு வந்துச்சு. அதுக்கு மேலே இருக்கிற 51ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிட்டு 65 வரும் அப்படின்ட்டு ஐடியா பண்ணேன் நான். ஆனால் வீடியோ போட முடியல. அந்த மாதிரி அதே மாதிரி பாருங்கள் நிறைய இடத்துல இருக்கும் அந்த நம்பர். இங்கே பாருங்கள் இந்த 05க்கு நமக்கு 05 பிசி வந்துச்சு. பிசி 05 வந்துடுச்சு. அப்புறமா இந்த 10ன்ற நம்பர் தான் நம்ம 60 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். 18ஆம் தேதி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். 60 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா 10ன்ற நம்பரு நேற்று வந்திருக்கு. அப்போ இந்த 34 ஒரு நாள் விட்டு வருமானு பார்த்துங்க. இந்த 34 ஏன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் 80க்கு 51 அதுக்கு மேலே 50ன்னு இருக்குது. இந்த 50ல் இன்றைக்கி கேம் வருமா அப்படின்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது கரெக்டாக வந்திருக்கும். எப்படின்னா இந்த பாருங்கள் 50க்கு 05, இந்த 80க்கு 08, இந்த 51க்கு 65 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ஸிங் எடுக்கலான்னு இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கரெக்டாக 10ன்னு அடிச்சிட்டான் கேப் நம்பரை. இப்போ இந்த 39ன்ற நம்பரு இங்கே 34ன்ற நம்பரு கேமில் 34 பிசி வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. இல்லை 84 வருமானு பார்த்துங்க. இப்போ நமக்கு இங்கே பாருங்கள் 85க்கு நமக்கு 08 அப்படின்னு இறங்கியிருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இந்த 10ன்ற நம்பருக்கு அப்படியே வந்து 01க்கான நம்பர் 10ன்னு இறங்கிச்சு. இப்போ இந்த 74ன்ற நம்பரில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். எப்படின்னா இங்கே பாருங்கள் 80க்கு 08, இந்த 06க்கு நமக்கு 10 ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த 24 இங்கே பாருங்கள் இதுவும் ஒரே நம்பரு ஓகேங்களா. இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நான் வந்து கெஸ்ஸிங் வந்து பாஸ் ஆகணுன்னு தான் எடுப்பேன். இங்கே பாருங்கள் 80க்கு 85 ஓகேவா. இங்கே கீழே 80, அங்கே மேலே பாருங்கள் 85. இங்கே பாருங்கள் 06க்கு அப்படியே 01. அதாவது இங்கே இருக்கிற நம்பரில் அங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இங்கே 80ன்ற நம்பரில் இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 85 ஓகேங்களா. இங்கே 06ல் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 01. இங்கே 24ல் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 74. இப்போ அதுவே 3வது சான்ஸில் நம்ம பிசியில் பாருங்கள் 85க்கு 08. இங்கே பாருங்கள் இது ரெண்டுமே மேட்ச் ஆகும் ஓகேங்களா. அப்போ இங்கே பாருங்கள் 06க்கு இங்கே 01, இங்கே அப்படியே அதை 10 ஓகேங்களா. இப்போ நமக்கு இருக்க வேண்டிய நம்பர் என்ன இருக்குதுன்னா இங்கே 74, இங்கே 24, அங்கே 74. ஸோ நமக்கு இங்கே என்ன வரணும் அப்படின்னா நமக்கு ஒருவேளை 97 அப்படின்னு வரணும். இல்லைனா 4ன்ற நம்பர் அப்படியே நிற்குது, 2ன்ற நம்பர் தான் ஆப்போசிட் ஆகுது. ஒருவேளை இப்போ நமக்கு இந்த 80ன்ற நம்பர் அப்படியே வந்திருக்கு. இங்கே 85 இருக்குது, இங்கே 06 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ அப்போ ஒரு நம்பர் தான் மாறுது, ஒரு நம்பர் அப்படியே நிற்கிது. அப்போ நம்ம இந்த 24, 74ன்ற நம்பரை எத்தனை நம்பர் 8 நம்பர் வரும். அந்த 8 நம்பருமே பிசிக்கு செட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள் 47க்கு 2 நாள் விட்டு 24. இப்போ 74 2 நாள் விட்டு 42 என்ற நம்பர் அடிக்கணும். அப்போ பிசியில் 42 அதிகமாக செட் பண்ணிவிட்டு மற்ற நம்பரை கம்மியாக செட் பண்ணுவோம். பிசியில் 42 இல்லைனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த 4, 5, 8க்கு அப்புறம் 7 அப்படின்ற நம்பர் இறங்கணும்னு நினைக்கிறோம் ஓகேவா. 7ன்ற நம்பர் அப்போ நம்ம 97ன்ற நம்பரே பிசியில் வைக்கலாம். 97 அப்படி 97ன்னு வைக்கும்போது 097ன்ற நம்பரு டைரெக்டாக வைக்கலாம். ஏன்னா நம்ம
பி போர்டில் 4ன்ற நம்பருமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். அப்போ அந்த பி போர்டில் 4க்கு 9ன்னு நம்பர் வச்சா இந்த நம்பரில் 497ன்ற நம்பரு வருமானு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 042ன்ற நம்பரை டைரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வந்து 042 097 உங்கள் கெஸ்ஸிங்கில் இது மேட்ச் ஆகுதா பாருங்கள். ஸோ இந்த செட் நம்பர்லாம் ஒரு சார்ட் ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன், அதையும் ஒரு முறை பார்த்துக்கலாம். இப்போ நான் ஏ போர்டில் 0 வரும் அப்படின்னு சொல்கிறேன்ல, இப்போ இது பாருங்கள், அந்த மாதிரி எத்தனை செட்டு ஒரு சிலது டைம் இல்லை, ஆனால் மார்க் பண்ணி நேற்றுமே வந்து டைம் இல்லை, ட்ராவலில் தான் வந்து அந்த பிசி 65 நம்பர் வருமோன்னு நான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் கண்டிப்பாக உண்மையிலே போட முடியல. இப்போ போட்டிருந்தாலும் வின்னிங் வந்திருக்காது, அது வேறு. ஆனால் கண்டிப்பாக நான் 65ன்னு கொடுக்குறது யாராவது 10 அப்படின்னு மாற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ஒரு குழு கிடைக்குது, நான் வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வாரத்தில் 2-3 நாளாவது உங்கள் ஐடியாவில் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா வருது, அது அவங்களுடைய தனித்திறமை, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே 7, இந்த 7 நமக்கு சி போர்டில் வரணுன்னு தான் நம்ம எடுக்கிறோம். எப்படின்னா இப்போ என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா, இதில் இங்கே சி போர்ட்லேருந்து 4, அதாவது 4, 5, 8, 0 வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த 4 வந்துருச்சா, அப்புறம் இந்த 8 வந்துச்சு, அப்புறம் இந்த 0 வந்துச்சு, இப்போ 5ம் வந்துச்சு. இப்போ நமக்கு அதாவது இப்போ நமக்கு இந்த செட்டில் மீதம் இருக்கிற நம்பர் இந்த 7. ஸோ அந்த 7 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். இப்போ இன்னொரு செட்டு பாருங்கள், 5, 4, 7, 0ன்னு ஒரு செட்டு. ஓகே, 5, 4, 7, 0. அடுத்து பார்த்தீங்கன்னா 47, 06 அப்படின்னு ஒரு செட்டு. இதெல்லாம் ரிசல்ட்டாகவே வந்திருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது கிராஸில் தான் நிறையா மேட்ச் ஆகும். நான் வந்து டைம் இல்லைன்னு ஸ்ட்ரைட்டில் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள் 08, 72. இந்த 67, 43 ஒரு செட்டு. அதுவுமே வந்து ஸ்ட்ரைட்டில் கிராஸில் நிறைய மேட்ச் ஆகும். அடுத்து பாருங்கள் 54, 80 அப்படின்ற செட்டு மேட்ச் ஆகும். அதாவது ஒரு நம்பர் பெண்டிங் போடுறாங்கன்னு வைங்களேன். இப்போ சி போர்டில் 0 பெண்டிங் போட்டிருந்தாங்க. அப்போ சி போர்டில் 0 பெண்டிங் போடுறாங்கன்னா இந்த செட்டு இப்போது 50, 87 அப்படின்ற செட்டு, இந்த 82, 70, இதில் ஏதாவது ஒரு நம்பரு அங்கே வந்துருந்தா அப்போ அந்த பெண்டிங் நம்பர் சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா இங்கே நம்ம பாருங்கள், இந்த 7, 5, 1, 4 அப்படின்ற செட்டு வந்துனே இருந்துச்சு. இந்த 60, நம்ம 36, 04 அப்படின்ற ஒரு செட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இப்போ இங்கே ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த 17, 46, 03 இதை நல்லா பார்த்துங்க. 1க்கு 7 இங்கே வர நம்பரு எப்பவுமே கேரளாவில் 1க்கு 7, 4க்கு 6, 0க்கு 3. ஓகேங்களா? ஒரு நம்பர் பெண்டிங் போட்டால் இந்த நம்பருங்க ஏதாவது ஒன்று சி போர்டில் இறங்கும்போது அது சீக்கிரமாக வருதுன்னு அர்த்தம். பாருங்கள் 460 அப்படின்ற நம்பரில் தான் நமக்கு சி போர்டு 0 இறங்குச்சு. ஓகேங்களா? இந்த 4603ன்ற ஒரு வீடியோவே நான் தனியாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதில் மாதம் வந்து ரிசல்ட் கண்டிப்பாக வரும். அதாவது 7, 8, 6, 4603 அப்படின்ற நம்பர்லேயே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் படி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 460ன்ற நம்பரில் தான் நமக்கு சி போர்டு 0வே இறங்குச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் அது செட் நம்பரு அப்படி தான் வரும். இதில் இந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலே செம்ம ரிசல்ட். இந்த 6 நம்பரும் 17, 46, 03. ஏன்னா 7 வந்தால் 1 வரும், 1 வந்தால் 7 வரும். அதே மாதிரி கேமில் 6 இருந்தால் 4 இருக்கும். அப்புறம் அதே மாதிரி நம்ம கேமில் 3ன்னு 0ன்னு வந்தால் 3 வரும். அதாவது பாருங்கள், இங்கே பாருங்கள் 3 வந்தால் 0 வரும். அந்த மாதிரி நிறையா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இங்கே இருக்கிறத வச்சு சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணி பாருங்கள். 3 வந்தால் 0, 0 வந்தால் 3, 4க்கு 6, 6க்கு 4, 1க்கு 7, 7க்கு 1ன்னு சொல்லிட்டு கேமில் இறங்கும். ஓகேங்களா? அது ரெண்டுமே ஆல் போர்டில் வரும். 03 வரும். இப்போ இந்த மாதத்தில் பார்த்துங்களேன், நான் ஒரு ஃபாலோ நம்பர் ஒரு 10 செட்டு கொடுத்துருப்பேன், அதில் இருக்கும் அதெல்லாம். இங்கே பாருங்கள் 03, அது ஒரு செட்டு. ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள் 71, அது ஒரு செட்டு. இப்போ 46க்கு 64, அது ஒரு செட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இறங்கும். ஓகேவா? இந்த மாதம் வராத செட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 92, 29 வரலன்னு நினைக்கிறேன். இல்லை அதுவும் வந்துச்சு, 92 வந்துச்சு. அப்போ 58, 85 வரலன்னு நினைக்கிறேன். அப்போ 58, 85மே கேமில் சீக்கிரமாக வந்துடும். அதெல்லாம் ஒரு மாதம் வந்துச்சுன்னா எல்லாமே வந்துடும். 58, 85 கேமில் வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேமில். ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள் 85, 04 அது தனியாக ஒன்று மேட்ச் ஆகும். அது பாருங்கள் 70, 45 அது இங்கே பாருங்கள் 50, 18. ஸோ இது பாருங்கள் 87, 54 இதெல்லாமே ஸ்ட்ரைட்டில் கிராஸில் செக் பண்ணி பாருங்கள்.
கரெக்டாக வருங்க பாருங்கள். 0451 அது ரிசல்ட்டாகவே இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் தான் வந்து செட் நம்பர்ஸு நமக்கு இங்கே பாருங்கள் 4, 7, 8, 5. ஸோ இது ஒரு செட்டு. அடுத்து இந்த மாதிரி தான் வந்து வரும் கேமில், ஓகேங்களா? அதனால் பாருங்கள். இப்போ நம்ம என்ன நம்பர் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்திருக்கோம். 087 மெயினாக வச்சு 4087 எடுத்திருக்கோம். அடுத்து அதுலேயே நம்ம 042, 097 எடுத்திருக்கோம். எல்லா போர்ட்லையும் நம்ம ஆல் போர்டு 04ன்ற நம்பர் தான் செட் பண்ணியிருக்கோம். அதனால் பாருங்கள், உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா இது வச்சு ப்ளே பண்ணுங்கள்.